முதன்மை செய்திகள் 50 செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியுள்ளார். நெல்லை பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் பேசிய அவர் செந்தில் பாலாஜியும் பொன்முடியும் சிறை சென்றாலும் அமைச்சர் பதவியில் நீடித்ததாக குறிப்பிட்டார். ஸ்டாலினின் ஒரே லட்சியம் உதயநிதியை முதல்வராக்குவதுதான் என்று கூறிய அமித்ஷா ஒரு நாளும் உதயநிதி முதல்வராக முடியாது எனவும் தெரிவித்தார். தமிழகத்தில் பாஜக கூட்டணி ஆட்சி அமையும் எனவும் அமித்ஷா மீண்டும் உறுதிபட தெரிவித்தார். வெறுப்புணர்வால் மக்களை மத்திய பாஜக அரசு பிளவுபடுத்துவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சென்னை குட் ஷெப்பர்ட் பள்ளியின் நூற்றாண்டு நிறைவு விழாவில் பேசிய அவர் எல்லோருக்கும் எல்லாமும் என்று செயல்படுகிறது திமுக ஆட்சி என்றார். தொடர்ந்து மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கிய முதல்வர் உங்களது ரோல் மாடல்களை இன்ஸ்டாகிராமில் தேடாதீர்கள் என்று கேட்டுக் கொண்டார். ரீல்ஸ் பார்ப்பதெல்லாம் ரியல் அல்ல என்றும் முதல்வர் குறிப்பிட்டார். மாணவர்களிடம் மனம் விட்டு பேசுமாறும் ஆசிரியர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தினார். பிரதமர் நரேந்திர மோடியின் தமிழக பயணத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. வரும் 26ஆம் தேதி தமிழகம் வருவதாக இருந்த பிரதமர் மோடி திருவண்ணாமலை அண்ணாமலையார் மற்றும் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் தரிசனம் செய்ய திட்டமிட்டிருந்தார். நடராஜர் கோயிலிலிருந்து மனதின் குரல் நிகழ்ச்சியில் உரையாற்றுவதாகவும் இருந்தார். இந்த நிலையில் வேறு அலுவலர்கள் காரணமாக அவரது பயணத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 26ஆம் தேதிக்கு பதில் அக்டோபர் முதல் வாரத்தில் பிரதமர் சென்னைக்கு வருவார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெல்லியில் தெருநாய்களை காப்பகத்தில் அடைத்து வைக்க வேண்டும் என்ற உத்தரவில் உச்சநீதிமன்றம் மாற்றங்களை செய்துள்ளது. அதன்படி டெல்லியில் பிடிக்கப்படும் தெருநாய்களுக்கு கருத்தடை செய்து தடுப்பூசி செலுத்தி அதனை பிடிக்கப்பட்ட இடத்திலேயே விட வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. ரேபிஸ் பரப்ப வாய்ப்புள்ள நாய்களை காப்பகங்களில் தனியாக அடைத்து வைக்க ஆணையிட்டுள்ளது. ஒவ்வொரு வார்டிலும் நாய்களுக்கு உணவளிக்க பிரத்யேக பகுதியை உருவாக்குமாறு உத்தரவிட்ட நீதிபதிகள் அங்கு மட்டுமே நாய்களுக்கு உணவளிக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளனர். தெருக்களில் நாய்களுக்கு உணவளிக்கக்கூடாது என்றும் மீறி உணவளித்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தனர். சென்னை வடபழனி நூறடி சாலையில் பல இடங்களில் மழைநீர் குளம் போல தேங்கியது. அரும்பாக்கம் மெட்ரோ மற்றும் வடபழனி சந்திப்புக்கு அருகில் கழிவுநீருடன் மழைநீர் தேங்கி கடும் துர்நாற்றம் வீசியதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். பருவமழை தொடங்குவதற்கு முன் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் பெய்த கனமழையால் முக்கிய சாலைகளில் மழைநீர் தேங்கியது. குறிப்பாக வேளச்சேரி பிரதான சாலை, தரமணி 100 அடி சாலை மற்றும் எம்ஜிஆர் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் வேலைக்கு செல்வோரும் பள்ளி செல்லும் குழந்தைகளை அழைத்துச் செல்லும் பெற்றோரும் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். மழைநீரை வெளியேற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டனர். மீனம்பாக்கம் ஜிஎஸ்டி சாலையில் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கியதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். சென்னை மந்தவெளி பகுதியில் கனமழை காரணமாக மரம் ஒன்று வேரோடு சாய்ந்து விழுந்தது. அதிகாலை நேரம் என்பதால் நல்வாய்ப்பாக யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. மரம் விழுந்ததில் சில கேபிள்கள் அறுந்து விழுந்தன. சேதமடைந்த மரங்களை முன்னதாகவே அகற்றி இதுபோன்ற விபத்துகளை தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே ஆதம்பாக்கத்திலிருந்து வேளச்சேரி செல்லும் வண்டிக்காரன் சாலையில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து குளம் போல் தேங்கியது. சென்னையில் பெய்த கனமழையால் புகழ்பெற்ற பல்லாவரம் வாரச்சந்தை வெறிச்சோடி காணப்பட்டது. ஜிஎஸ்டி சாலையில் மேம்பாலத்தின் கீழ் மழைநீர் தேங்கியதால் வியாபாரிகள் கடைகளை அமைக்க முடியாமல் தவித்தனர். வழக்கமாக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்து வியாபாரம் செய்யும் இச்சந்தையில் மழையின் காரணமாக வியாபாரிகளும் வரவில்லை, மக்களும் வரவில்லை. இதனால் வியாபாரிகள் பெரும் இழப்பை சந்தித்துள்ளனர். சென்னையில் இன்று அதிகாலையில் குறைந்த நேரத்தில் கனமழை கொட்டியது. அதிகபட்சமாக ஒக்கியம் துறைப்பாக்கத்தில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஜா அண்ணாமலைபுரத்தில் 10 சென்டிமீட்டரும், அடையாறில் 9 சென்டிமீட்டரும், ஈஞ்சம்பாக்கம், பள்ளிக்கரணை, கண்ணகி நகரில் 8 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. மேடவாக்கம், நுங்கம்பாக்கத்தில் தலா 7 சென்டிமீட்டர் என்ற அளவில் கனமழை கொட்டி தீர்த்தது. குறைந்த நேரத்தில் கனமழை கொட்டியதால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. கொடைக்கானலில் பெய்து வரும் மழை காரணமாக மலைப்பகுதிகளில் ரம்மியமான காலநிலை நிலவியது. கடந்த சில நாட்களாக வறண்ட வானிலையை நிலவி வந்த சூழலில் வெள்ளிக்கிழமை மழை பெய்தது. இதனால் குளிர்ச்சியான சூழலுக்கு மத்தியில் சுற்றுலா தலங்களை மக்கள் கண்டு ரசித்தனர். திமுகவை வீழ்த்தும் சக்தி அதிமுகவுக்கு மட்டுமே இருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். விஜயின் அரசியல் ஆசான் யார் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக மதுரையில் பேட்டியளித்த அவர் கட்சி ஆரம்பித்தவுடன் ஆட்சி என பகல் கனவு காண்கிறார்கள் என்றும் விமர்சித்தார். அதிமுக பாஜக கூட்டணி பொருந்தாதது என விமர்சித்த விஜய்க்கு அரசியல் ஞானம் இருக்கிறதா என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார்.
தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கச்சத்தீவை பேசி அரசியல் ஞானம் இல்லை என்று விஜய் காட்டியிருப்பதாக விமர்சித்தார். பாமக நிறுவனர் ராமதாஸின் மூத்த மகள் ஸ்ரீகாந்திக்கு கட்சி பதவி வழங்கப்பட்டுள்ளது. பாமகவின் நிர்வாகக்குழு உறுப்பினராக ஸ்ரீகாந்தி நியமிக்கப்பட்டுள்ளார். முன்னதாக ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற கட்சியின் பொதுக்குழு செயற்குழு கூட்ட மேடைகளில் ஸ்ரீகாந்தி மேடையில் அமர வைக்கப்பட்டிருந்தார். ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் மோதல் நீடித்து வரும் நிலையில் அன்புமணிக்கு எதிராக ஸ்ரீகாந்தி களமிறக்கப்பட்டுள்ளதாக அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். பீகாருக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை மக்களுக்கு அர்ப்பணித்தார். முக்கியமாக கங்கை நதிக்கு மேல் 6 வழிச்சாலை கொண்ட மேம்பாலம் இடம்பெற்றுள்ளது. இதனால் போக்குவரத்து இணைப்புகள் பெரிதும் மேம்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் பக்தியார்பூர் முதல் மோகமா வரை 4 வழிச்சாலை, 660 மெகாவாட் திறன் கொண்ட வெப்ப மின் நிலையம் திட்டங்களும் தொடங்கப்பட்டுள்ளன. இதனுடன் பல கிராமப்புற திட்டங்களுக்கும் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். பீகாரில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் முதியோர், மாற்றுத்திறனாளி மற்றும் கைம்பெண்களுக்கான ஓய்வூதியத்தை உயர்த்தி முதல்வர் நிதிஷ்குமார் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் உத்தரவில், முதியோர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கைம்பெண்களுக்கான மாதாந்திர ஓய்வூதியத்தை 400 ரூபாயிலிருந்து 1100 ரூபாயாக உயர்த்துவதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் 1.12 கோடிக்கும் அதிகமானோருக்கு ஜூலை மாதம் முதல் கணக்கிட்டு வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். ரஷ்யாவின் மாஸ்கோவில் நடைபெற்ற இந்தியா ரஷ்யா கலந்துரையாடல்களில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை மேம்படுத்த புதிய மற்றும் ஆக்கப்பூர்வ அணுகுமுறைகள் அவசியம் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறினார். தற்போது அதிகரித்து வரும் இந்தியாவின் ரஷ்ய எண்ணெய் இறக்குமதி காரணமாக உருவான வர்த்தக சமநிலை பிரச்சினையை சரி செய்வதற்காக இந்தியாவின் வேளாண் பொருட்கள், மருந்துகள், துணி மற்றும் உற்பத்தி துறைகளில் ஏற்றுமதியை அதிகரிக்க வேண்டும் என ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். நாடாளுமன்ற வளாகத்தில் அதிர்ச்சி தரும் பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டது. வெள்ளிக்கிழமை காலை 6:30 மணியளவில் அடையாளம் தெரியாத நபர் மரத்தை பயன்படுத்தி சுவர் ஏறி வளாகத்திற்குள் நுழைந்தார். அவர் உடனடியாக பாதுகாப்பு படையினரால் கண்டறியப்பட்டு பிடிக்கப்பட்டார். மர்ம நபர் வளாகத்திற்குள் நுழைந்தது சில நிமிடங்களிலேயே கண்டுபிடிக்கப்பட்டதால் அசம்பாவிதம் எதுவும் ஏற்படவில்லை. இச்சம்பவத்தை அடுத்து நாடாளுமன்ற வளாகத்தின் அனைத்து நுழைவாயில்களிலும் பாதுகாப்பு சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டன. சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து தன்னால் எடுக்கப்பட்ட இந்தியாவின் டைம் லாப்ஸ் வீடியோவை இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா வெளியிட்டுள்ளார். சர்வதேச விண்வெளி நிலையம் இந்தியாவின் கிழக்கு கடற்கரைக்கு மேல் பயணிக்கையில் இந்த வீடியோவை அவர் பதிவு செய்துள்ளார். அதில் மின்னல் தெறிக்கும் மழை மேகங்கள், இமயமலை பகுதி உள்ளிட்டவை பதிவாகியுள்ளன. தனது பதிவை அவர் இயற்கை கூறுகளின் மனதை மயக்கும் நடனம் என வர்ணித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப நிறுவனமான ஓபன் ஏஐ தனது முதல் இந்திய அலுவலகத்தை டெல்லியில் திறக்க உள்ளதாக அறிவித்துள்ளது. இந்தியாவில் தனது செயல்பாடுகளை விரிவுபடுத்தவும் உள்ளூர் தேவைகளுக்கேற்ப தொழில்நுட்பங்களை மேம்படுத்தவும் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. அமெரிக்காவுக்கு பிறகு ஓபன் ஏஐயின் பயனர்கள் அதிகமுள்ள 2வது பெரிய சந்தையாக இந்தியா உள்ளது. இதன் ஒரு பகுதியாக இந்திய மாணவர்களுக்கும் டெவலப்பர்களுக்கும் கல்வி மாநாடு மற்றும் டெவலப்பர் தின நிகழ்ச்சிகளை நடத்தவும் ஓபன் ஏஐ திட்டமிட்டுள்ளது. அகமதாபாத்தில் 10ஆம் வகுப்பு மாணவர் கொலை செய்யப்பட்டது கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. நகரின் பல பகுதிகளில் மக்கள் போராட்டம் பிடித்தது. தேசிய மாணவர் சங்கம், விஸ்வ இந்து பரிஷத், வணிகர் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகள் பள்ளியை நோக்கி சென்றபோது காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. கல்வீச்சு சம்பவம் நிகழ்ந்தது. ஒரு வாரத்திற்கு முன்பு ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறு மாணவர் கொலைக்கு காரணமாக இருக்கலாம் என விசாரணையில் தெரியவந்திருக்கிறது. காதில் கம்மலும் மூக்கில் மூக்குத்தியும் அணிந்திருந்தால் 1000 ரூபாய் உரிமை தொகை கிடைக்காது என அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கூறியது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே நடைபெற்ற அரசு நலத்திட்ட நிகழ்ச்சி ஒன்றில் வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரனிடம் பெண்கள் பலர் தங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கவில்லை என்று புகார் அளித்தனர். அப்போது அங்கிருந்த ஒரு பெண்ணின் காது மற்றும் கழுத்தில் இருந்த நகைகளை குறிப்பிட்டு, இப்படி நகை போட்டு வந்தால் எப்படி மகளிர் உரிமை தொகை கொடுப்பார்கள் என்று கேட்டார். மெட்ராஸ் ரேஸ் கிளப்பிடமிருந்து மீட்கப்பட்ட 118 ஏக்கர் நிலத்தை நீர்நிலையாக மாற்ற தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. நிலத்தை நீர்நிலையாக மாற்றுவது தொடர்பாக விரிவான ஆய்வை மேற்கொள்ள நீர்வளத்துறைக்கு தலைமைச் செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். முன்னதாக அந்த நிலத்தில் பசுமை பூங்கா அமைக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டிருந்தது. ஆனால் அத்திட்டம் குறித்து விளக்கம் கேட்ட தேசிய பசுமை தீர்ப்பாயம் அந்த நிலத்தில் பணிகள் மேற்கொள்ள தடை விதித்திருந்தது.
தாவேக மாநாட்டிற்கு சென்ற வாகனங்களுக்கு சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூலித்ததால் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே தொண்டர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மதுரையில் நடைபெற்ற தாவேக மாநாட்டிற்கு சென்ற வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் ரத்து செய்யப்பட்டதாக சமூக வலைதளங்களில் செய்தி வெளியானது. ஆனால் கர்த்தகப்பள்ளி சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூலிக்கப்பட்டதால் தொண்டர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறையினரின் பேச்சுவார்த்தைக்கு பிறகு கட்டணத்தை திரும்ப அளிப்பதாக சுங்கச்சாவடி நிர்வாகம் உறுதியளித்ததால் மறியல் கைவிடப்பட்டது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள அரசு பள்ளியில் ஆசிரியர்கள் பாலியல் அத்துமீறலில் ஈடுபடுவதாக மாணவிகள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். ஆசிரியர்கள் தங்களை தவறான முறையில் தொடுவதாகவும் தவறான முறையில் பார்ப்பதாகவும் புகார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக ஆடியோ மற்றும் வீடியோ வெளியிட்டுள்ள மாணவிகள் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கும்படி பள்ளிக் கல்வித்துறை அமைச்சருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மாணவிகளின் புகார் தொடர்பாக பள்ளியில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள அயன் சிங்கப்பட்டியில் திருநாய் கடித்து 2ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமி படுகாயமடைந்தார். பிரித்திகாஸ்ரீ என்ற சிறுமி வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது அங்கிருந்த திருநாய் கடித்து குதறியுள்ளது. இதில் சிறுமியின் முகம், மூக்கு உள்ளிட்ட பகுதிகளில் காயங்கள் ஏற்பட்டுள்ளன. உடனடியாக அக்கம் பக்கத்தினர் சிறுமியை மீட்டு அம்பாசமுத்திரம் அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. புதுச்சேரியில் பெய்து வரும் சாரல் மழையால் குளிர்ந்த சூழல் நிலவியது. கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் இந்த திடீர் வானிலை மாற்றம் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. கடற்கரை சாலையில் ரம்மியமான சூழலை அனுபவித்தும் செல்ஃபி எடுத்தும் இயற்கையை ரசித்தும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்தனர். சத்தியமங்கலம் அருகே கரும்புலோடு ஏற்றி வந்த லாரியின் கண்ணாடியை காட்டு யானை உடைத்ததால் ஓட்டுநர் அச்சத்தில் உறைந்தார். தாளவாடி பகுதியில் இருந்த கரும்பு பாரம் ஏற்றி வந்த லாரியை ஆசனூர் அருகே காட்டு யானை ஒன்று வழிமறித்தது. பிறகு லாரியில் இருந்த கரும்புகளை பிடித்து இழுத்து உண்ணத் தொடங்கியது. அப்போது லாரியின் முன்பக்கத்தில் கால் வைத்து ஏறியதால் லாரியின் கண்ணாடி நொறுங்கியது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது. தூய்மை பணியாளர்களுக்கு வாரம் ஒரு நாள் சுழற்சி முறையில் விடுப்பு வழங்கப்பட வேண்டும் என தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கத்தின் இயக்குநர் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். மேலும் அவர் தனது சுற்றறிக்கையில் தூய்மை பணியாளர்கள் விடுப்பெடுக்கும் போது ஊதியத்தில் பிடித்தம் செய்யக்கூடாது என்றும் அறிவுறுத்தியுள்ளார். சத்தியமங்கலம் அடுத்த திம்பம் மலைப்பாதையில் உள்ள சாலையோர தடுப்புச் சுவரில் சிறுத்தை புலி ஒன்று படுத்திருந்த காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் அதிக அளவில் சிறுத்தை புலிகள் உள்ளன. திம்பம் மலைப்பாதையின் 27வது கொண்டை ஊசி வளைவில் உள்ள சாலையோர தடுப்புச் சுவரில் சிறுத்தை புலி ஒன்று ஜாலியாக படுத்திருந்தது. இதனை கண்ட வனத்துறையினர் சிறுத்தை புலி நடமாட்டம் உள்ளதால் வாகன ஓட்டிகள் சாலையில் இறங்க வேண்டாம் என எச்சரித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரிலிருந்து கேரளா செல்லும் நெடுஞ்சாலையில் காட்டு யானை நடந்து சென்றது. ஊருக்குள் நுழைந்த யானையை விரட்ட முயற்சித்தபோது வனத்துறையினரை ஆக்ரோஷமாக துரத்திய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கோபமடைந்த யானை அங்கிருந்த ஒரு கடையை தாக்கி சேதப்படுத்தியது. குமரிக்கடல் பகுதியில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடியப்பட்டினத்தில் மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் பேரணி சென்று கடற்கரையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மத்திய அரசின் இந்த திட்டத்தால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என அவர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். குளச்சல் சட்டமன்ற உறுப்பினர் பிரின்ஸ் உள்ளிட்ட பலர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று ஆதரவு தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் மேட்டுப்பாளையத்திற்கு அருகே கிராமத்திற்குள் நுழைந்த ஒற்றை காட்டு யானையால் கிராமவாசிகள் அச்சமடைந்துள்ளனர். குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையின் ஓரத்தில் பலாப்பழ சீசன் துவங்கியுள்ளதால் காட்டு யானைகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி மலைப்பாதையில் சுற்றி வருகின்றன. இந்நிலையில் பழங்குடியின மக்கள் வசிக்கும் குறும்பாடி கிராமத்தின் குடியிருப்பு பகுதிக்குள் ஒற்றை காட்டு யானை நுழைந்தது. இதனால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். உதகை அரசு தாவரவியல் பூங்கா நுழைவாயில் அருகே உள்ள தேநீர் கடை கதவை உடைத்து கரடி ஒன்று உணவுப் பொருட்களை உட்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வண்டிச்சோலை, வண்ணாரப்பேட்டை, கிளான்ட்ராக் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கரடிகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதன் காரணமாக அப்பகுதிகளில் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டுள்ளனர். கரூர் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பட்டியலில் இறந்தவர்களின் பெயர்களை நீக்க கோரிய அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் மனுவுக்கு தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியலை சரிபார்க்க வேண்டியது வாக்குச்சாவடி அளவிலான அதிகாரிகளின் கடமை என்றும், பெரும்பாலான வாக்குச்சாவடி அளவிலான அதிகாரிகளாக திமுகவினரே நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் மனுவில் குற்றஞ்சாட்டியுள்ளார்.
சீர்காழி நகராட்சி அலுவலக வாயிலில் குப்பை அகற்றும் பணி தொடர்பாக ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருமண மண்டபங்கள் மற்றும் உணவகங்களில் இருந்து குப்பை எடுக்கும் உரிமை பறிக்கப்பட்டதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி 50க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என நகராட்சி ஆணையர் உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் தற்காலிகமாக முடிவுக்கு வந்தது. சென்னை காசிமேடு நாகராஜ் தோட்டத்தில் புதிதாக கட்டப்படும் புற்றுநோய் மருத்துவமனையின் கழிவுநீர் கால்வாய் குடியிருப்பு பகுதி கால்வாயோடு இணைக்கப்படுவதை எதிர்த்து மக்கள் போராட்டம் நடத்தினர். 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உடனடியாக மருத்துவமனை நிர்வாகம் மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே அந்நாட்டின் குற்றப்புலனாய்வு போலீசாரால் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். அதிபராக பதவி வகித்த போது அமெரிக்காவின் நியூயார்க் நகருக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு சொந்த பணிகளை அரசு செலவில் மேற்கொண்டதாக ரணில் விக்ரமசிங்கே மீது புகார் எழுந்தது. இது தொடர்பாக ரணிலுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு கைது செய்யப்பட்ட நிலையில் பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்தைச் சேர்ந்த மார்க் வாரன் என்பவருக்கு ரஷ்ய அரசாங்கம் யூரல் கியர் என்ற பைக்கை பரிசளித்துள்ளது. ஆகஸ்ட் 15 அன்று யுக்ரைன் போர் தொடர்பாக ரஷ்ய அதிபர் புட்டின் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சந்திப்பு அலாஸ்காவில் நடைபெற்றது. அதையொட்டி இந்த பைக் பரிசளிப்பு நடந்துள்ளது. இந்த பைக்கின் விலை இந்திய மதிப்பில் சுமார் 18 லட்சம் ரூபாய். தன்னிடம் உள்ள யூரல் பைக் குறித்து மார்க் வாரன் ரஷ்ய தொலைக்காட்சி ஒன்றுக்கு அளித்த பேட்டி வைரலானது. அதைத் தொடர்ந்து அவருக்கு ரஷ்ய அரசு சார்பில் இந்த பரிசு வழங்கப்பட்டது. அமெரிக்காவில் இந்திய டிரைவர் ஏற்படுத்திய சாலை விபத்திற்கு பிறகு வெளிநாட்டு ட்ரக் டிரைவர்களுக்கு விசா வழங்குவதை அமெரிக்க அரசு தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. இது இந்தியா உட்பட பல நாடுகளில் இருந்து வரும் டிரைவர்களுக்கு நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்தும். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ வெளிநாட்டு டிரைவர்கள் அமெரிக்கர்களின் உயிருக்கும் வேலை வாய்ப்புகளுக்கும் ஆபத்தாக உள்ளதாக கூறியுள்ளார். புளோரிடாவில் இந்திய ட்ரக் டிரைவர் தவறான யூ டர்ன் காரணமாக மினிவேன் மீது மோதி 3 பேர் உயிரிழந்தனர். 50 லட்சம் குடும்பங்களுக்கு மின்சாரம் வழங்கும் வகையில் திபெத்தில் உலகின் மிகப்பெரிய சூரிய மின் உற்பத்தி ஆலையை சீனா அமைத்து வருகிறது. 610 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமையவுள்ள இந்த ஆலை 43,000 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த சீனா இந்த திட்டத்தில் தீவிரம் காட்டி வருகிறது. இஸ்ரேல் ஹமாஸ் போரால் காசா பகுதியில் மக்கள் பெருந்துயரத்தில் உள்ளனர். இந்நிலையில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உத்தரவிட்டுள்ளார். அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிக்க இருப்பதாகவும் அவர் வெளியிட்ட வீடியோவில் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் காசா நகரத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான திட்டங்களை இஸ்ரேல் செயல்படுத்தும் என்றும் நெதன்யாகு கூறினார். தென் அமெரிக்கா அண்டார்டிகா கண்டங்களுக்கு இடையே உள்ள பிரேக் பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 7.4 பதிவாகியுள்ளதால் ராட்சத கடல் அலைகள் தோன்றியுள்ளன. குறிப்பாக சிலி மற்றும் அர்ஜென்டினா நாடுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. கடந்த மாதம் ரஷ்யா மற்றும் ஜப்பானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக சுனாமி தாக்கியது குறிப்பிடத்தக்கது.